அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். இப்போது வருந்தி வருகின்றேன், இப்போது வருந்தி வருகின்றேன். ஏற்றிட வேண்டுகின்றேன் இறைவா, அப்பா நீ இருக்க. அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மக்கள் வாழ்வோடு தொடர்புடைய வாழ்வியல் பிரச்சனைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் இவற்றை வெளிக்கொணர்வது மக்கள் இலக்கியங்களும் மக்கள் கலைகளுமாகும். எதையும் மக்களுக்கு எளிய முறையில் புரிய வைப்பதே மக்கள் இலக்கியத்தின் பணியுமாகும். புரியாத ஒன்றை புரிய வைப்பதற்கு தெரிந்த ஒன்றை சொல்லி விளக்குவதே உவமைகள். இயேசு கையாண்ட இலக்கிய வடிவங்களுள் உவமை மிக முக்கியமானது. சாமானிய மக்களுக்காக உழைத்த இயேசு அவர்களோடு தொடர்புடைய விவசாயம், விதை, முத்து, வலை, மாவு போன்றவற்றை உவமைகளில் பயன்படுத்துகிறார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை என்று இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியிலே 2 உவமைகள் இடம்பெறுகின்றன. முளைத்து தானாக வளரும் விதை உவமை, மேலும் கடுகு விதை உவமை. விதையானது விதைத்ததும் தானாக பலன் தரும் என்பது இக்காலத்திற்கு ஒவ்வாதது. காரணம், விவசாயினுடைய உழைப்புத்தான் அறுவடையின் தரத்தை சொல்லும். ஆனால் ஒரு சிறிய விதையில் அடங்கியிருக்கும் சக்தியை சொல்லுகிறார். நிலத்தை பிளந்து மேலே வந்து பலன் தருகிறது என்பது சிறப்புக்குரியது. இந்த விதைகளை இன்றும் நமது சமுதாயத்திலே காணலாம். தகுந்த கைமாறின்றி சமுதாயத்துக்காக தங்களையே இழக்கும் சாமானியர்கள்தான் இவ்விதைகள். இவைகளின் உள்ளிருக்கும் சக்திகளை இறையாட்சிக்கு புறம்பான சக்திகள் முடக்கி விடுகின்றது, அழித்து விடுகிறது. மேலளவும் வெண்மணியும் அன்று தற்போது பல்வேறுபட்ட நிலைகளிலே இவர்களை ஒருங்கிணைத்து இறையாட்சிக்கு உரியவர்களாக்குவது எங்கள் ஒவ்வொருவருடைய பணி. ஆகவே நாங்களும் எங்களை சுற்றி வாழுகின்ற ஒவ்வொருவரும் இறையாட்சியின் மைந்தர்களாக வாழ நாம் இயேசுவின் அணியில் சேர்ந்து புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். பாவத்தின் அகல பாதையிலே பாதாளம் சேர்ந்து விட்டேன். பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்து விட்டேன். அப்பா அப்பா அப்பா, பாவத்தின் அகல பாதையிலே பாதாளம் சேர்ந்து விட்டேன். பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்து விட்டேன்.
திரும்புகின்றேன், என்னை தயவாய் தாங்கிடுவாய். மகன் என்ற நிலை இழந்தேன், என்னை மனதாறு ஏற்றிடுவாய்.